எல்லாருக்கும் வணக்கம். மாமன் படம் மே 16 நேற்று ரிலீஸ் ஆச்சு. நேற்று ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் படம் நல்ல ஒரு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. நேற்று காலையில் படத்துக்கான எதிர்பார்ப்பு ஒரு மக்கள் ஒரு கூட்டம் வந்துச்சு. நேற்று மத்தியானம் அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சு. நேற்று ஈவினிங்லேருந்து மக்கள் கூட்டமாக வந்து நல்லா கொண்டாடுறாங்க. என்ன நினைச்சு இந்த படத்தை எடுத்தோமோ, நம்ம உறவு சார்ந்த படம் கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உறவு இல்லை, தாய்மாமி உறவு. இது சார்ந்து இந்த படம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சி இந்த படத்தை எடுத்தோம். இந்த டைரக்டர் எடுத்தாங்க, ப்ரொடியூசர் எடுத்தாங்க. இன்னைக்கு இந்த படம் மக்கள் மத்தியில் அப்படி ஒரு வரவேற்பு இருக்குது. முதல் பாதியில் நல்லா சிரித்து நல்லா ரசித்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணாங்க. இரண்டாவது பாதியில் நிறைய எமோஷ்னலு. எல்லாரும் கேட்குறப்ப நான் அழுதுட்டேன் கண்ட்ரோல் பண்ண முடியலை. 4 இடத்த அழுதுட்டோம், 5 இடத்த அழுதுட்டோம். நேற்று சென்னையில் ரோஹிணி தேட்டரில் படம் விட்டு வெளில வந்தோடனே ஒவ்வொருத்தங்க வந்து ஒரு சிஸ்டர் வந்து அந்த குழந்தைய வந்து என் கையில் கொடுத்து, அந்த படத்தில் எப்படி என் அக்காவுக்கு லேட்டாக ஒரு குழந்தை பிறந்துச்சோ அதே மாதிரி என் குழந்தை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தானே என் குழந்தை பிறந்துச்சோன்னு சொல்லி அந்த குழந்தைய உங்கள் கையில் வச்சிருக்கேன் 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது இதுதானே என் கூட தம்பி, நீங்கள் எப்படி படத்தில் அதே மாதிரி தான் இந்த தம்பி எனக்கு, இவன் தானே என்னை எல்லாம் பார்த்துக்கிட்டான்னு சொன்னாங்க. அங்கிருந்து இறங்கி கீழே வரக்குள்ள ஒரு 4-5 லேடிஸ் எல்லாரும் ஒடியாந்து ஒரு மாதிரி எமோஷனல் அழுதாங்க. அதுதான் இது இந்த படத்தோட வெற்றின்னு நினைக்கிறேன். அதனாலதான் எல்லாரும் என்னை வந்து இந்த கதையை வந்து எழுதுங்களான்னு கேட்கறப்ப இந்த கதை எழுதலை, எல்லார் வாழ்க்கையிலேருந்து எடுத்தது அப்படின்னு சொன்னேன். எல்லார் லைஃப்ல இருக்கிறது. அதனால தான் இந்த படம் இன்னைக்கு பயங்கர ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு என்னென்னா இது பெரியவங்க தாய்மார்கள் பெரியவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைச்சோம். ஆனால் பசங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சா எங்களுக்கு இந்த படத்துக்கு கூடுதல் ஒரு பெரிய மரியாதை. படிக்கிற பசங்க நிறைய பேர் இந்த இப்போ கூட பாருங்க, உங்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம இங்கே உங்கள் தேட்டர்லேயே பாருங்க, எல்லா பசங்க பூரா ஒரு 20-22 வயசுக்கு மேலே பசங்க எல்லாருமே அண்ணா நான் அழுதுட்டோன்னா அப்படின்றாங்க. ஸோ டோட்டலாக இந்த படம் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த படம் முடிஞ்சு வெளியில் வர்றப்ப கண்டிப்பாக நிறையா பேர்ட்டு அவங்க விஷ் பண்ண உறவுகள் அத்தனை பேர்ட்டும் ஃபோன் பண்ணி பேசணும்னு தோணும். நிறைய மனஸ்தாபத்தை யாருக்கு சப்போஸ் பேசாமல் இருந்தா கூட உடனே அவங்ககிட்டையும் பேசணும்னு தோணும். திருப்பி இந்த உறவுகள்லாம் ஒன்றா சந்திக்கணும்னு தோணும். இந்த படம் முழுமையாக வெற்றி அடைஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ஊருமே தாய்மார்கள் வந்து பெரிய பசங்க வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அதை இன்னும் ஊக்குவிக்கிற விதமாக தான் நான் அங்கே வந்திருக்கேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஊரில் இன்னும் எல்லா தேட்டர்லையும் போயிட்டு நான் மக்களை நேரில் சந்திக்க இருக்கிறேன். இப்போ படங்கள் இன்னும் கூடுதலாக எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான வெற்றியும் கிடைச்சுன்னு நினைக்கிறேன். நன்றி. இல்லை கண்டிப்பான நீங்கள் சொன்ன மாதிரி செல்போன் உறவுனால ஒருத்தர் கையில் செல்போன் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு உலகத்தையே மறந்துட்டு அவங்கவுங்கள ஒரு இடத்த தேடி அவங்க அந்த போனில் பயணிக்கிறாங்க. கண்டிப்பாக அது தவறான இதுதான். செல்போன் நல்ல விஷயம் இருக்குது. செல்போனில் தேவையான அளவுக்கு மட்டும் செல்போனை பயன்படுத்திட்டு முடிஞ்சளவுக்கு உறவுகளோட இருங்க, நண்பர்களோட இருங்க, குடும்பத்தோட இருங்க, பேசுங்க. அதுதான் நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்குது. எல்லா விதத்திலையும் குட்டி பசங்கள்ல இருந்து எல்லா விதத்திலும் படங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் குடும்ப உறவுகள் படங்கள் கண்டிப்பா வருது. ரொம்ப ரேரா வருது. ரொம்ப ரேரா தான் வருது. ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு அந்த மாதிரி தான் வருது. ஸோ அதனால தான் அந்த குடும்ப உறவு சார்ந்த படங்கள் இந்த மாதிரி கதைகளை நான் இருந்தால் இன்னும் பொருத்தமாக இருக்கணும்னு என்னோட நினைப்பாரு, என்னோட ஆசையும் கூட. நான் இன்னும் மக்கள் மத்திய நானும் ஒரு கூட்டு குடும்பத்தை சார்ந்தவன். இன்னும் எல்லாத்துக்கும் என்ன பிடிக்கும். 2வது இது ஒரு ஹீரோவா அப்படி இல்லாம இந்த கதை நாயகனா இந்த இன்பான்ற ஒரு தாய் மாமனா எல்லா வீட்டுக்குள்ளே ஒரு தெரிப்பு. அதனால நான் இருந்த இன்னும் ஈஸியாக கனெக்ட் ஆகும்னு நினைச்சேன். இந்த கதையை நான் தேர்ந்தெடுத்தேன். அது முழுமையாவே சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல அதுதானே நேற்று இல்லைண்ணே, அது நான் சொல்லியாச்சுன்னு. நேற்று தம்பிகள் ரசிகர்கள் அப்படின்றதுல நேற்று பண்ணாங்க. அதை நான் கூப்பிட்டு நான் சொல்லிட்டேன். இனிமே அந்த மாதிரி நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்டா சொல்லியாச்சு அவங்ககிட்ட, அவ்வளோதான். அது என்ன உண்மைக்கு அது வந்து அது அவங்க குடும்பத்தை பார்க்க பண்ண வருத்தமாக தான் கஷ்டமா இருக்கும். ஏண்டா
இன்னைக்கு குடும்பத்தில் ஒருத்தருக்காக அப்படி ஒன்று நடச்சுன்னா கூட பரவாயில்ல, ஒரு கடவுள்கிட்ட போய் வேணும்னா பரவாயில்ல. அது அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு கடவுள்கிட்ட போய் குடும்பத்துக்காக வேணும்னா கூட நியாயம். ஒரு படத்துக்காக தன் குடும்பத்தில் ஒருத்தன் போய் இப்படி இருக்கான்னு நினைக்கிறப்ப அந்த குடும்பத்தில் அவங்க பார்க்கணும் இன்னும் மனசு கஷ்டப்படும். அதனால ஸோ அந்த விஷயத்தை தவிர்க்கிறது நல்லது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதை நான் சொல்லிட்டேன். அதை சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக சில விஷயம் இனிமேல் நடக்காதுன்னு நினைக்கிறேன் நான். இல்லை எப்படி இந்த கதையில செலக்ட் பண்றேன்னு கேட்குறீங்க. இல்லை எனக்கு எனக்கு எந்த கதையில எனக்கு நடிச்சா அது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணும். எனக்கு அது தெரியுது, அவ்வளோதான். அது மேபி அது எல்லாமே கரெக்டாக அமையுமான்னு தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அமைஞ்சிருக்க எல்லா படமே எனக்கு கரெக்டாக இருக்குது. அது நான் தான் இந்த படத்துக்கு பொருத்தமாக இருக்கின்ற மாதிரி அமையுது. ஸோ அதுவரை நானும் முடிஞ்சதுக்கு தேர்ந்தெடுக்கிறேன். இந்த இதுக்கு முன்னாடி என்னோட படங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு சைடில் இருந்திருக்கும். ஸோ இப்போ ஒரு உறவு சார்ந்து நம்ம மண் சார்ந்து நம்ம குடும்ப சார்ந்து இப்போ படத்தில் இருந்தால் எனக்கு சரியாக இருக்கும். இந்த நேரத்துக்கு இப்போ படம் எனக்கு தேவைன்னு தோணுச்சு. இப்படி ஒரு கதையை நம்ம சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதை நான் தேர்ந்தெடுத்துக்கு அதுக்கான பலனும் கிடைச்சது. ரொம்பவே நல்லா இருக்கு. கடினமா உழைச்சோம்னா அது நல்ல இடத்துல கொண்டு எந்த துறையா இருந்தாலும் அதுக்கான இடத்துல நம்ம வந்து இருப்போம். நம்மளை கொண்டாந்து அந்த மக்கள் வரவேற்பாங்கன்றதுல நான் என் மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கான பலன் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. ஒருவேளை கண்டிப்பா இணையலாம். அது எப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை அது இப்போ அண்ணன் அடுத்து ஒரு பெரிய படத்தை இயக்க போறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வாடிவாசல் சூர்யா அண்ணன் படம் அண்ணன் இயக்க போறாங்க. கண்டிப்பா அடுத்து அண்ணன் கூட சேர்ந்து எனக்கு நிறைய ஆசை இருக்குது. கண்டிப்பா ஏதாவது பீச்சர் நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்குது. நான் அதை குறை சொல்ல வரல. எனக்கு இதுவே எனக்கு அடுத்து கமிட்மெண்ட் நிறையா இருக்கு. ஸோ ஆமாம், அடுத்தடுத்த கதை அப்படி கேட்டு வச்சிருக்கேன். கண்டிப்பா அதை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. நிறைய பேர் பேசியிருக்காங்க. என் நண்பர்களும் எனக்கு எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க வாங்கி கொடுத்தேன்னா இப்ப போய் சாப்பிடலாம் வாங்க. பட்ஜெட் தாங்க. புரியல. இப்ப அப்பவா இனிமேவா கதை சார்ந்த கண்டிப்பா நான் நடிக்க ரெடியா இருக்கேன். நாளைக்கு நீங்க கூட சொல்லுங்க நல்ல கதை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் நடிச்ச பொருத்தமா இருக்கும்னா நான் நடிக்கிறேன். இந்த அரசியல் சார்ந்து படம் பண்றப்ப அதுக்கு கேரக்டரா நான் கரெக்டா பொருத்தமா அவங்க விரும்பினான்னு நடிப்பேன். நம்ம அதுக்கு பொருத்தம் இல்லை. இப்போதைக்கு நமக்கு அதுக்கு அந்த அரசியல் சார்ந்த படத்துக்கு நான் பொருத்தமா இருக்கணும்னு எனக்கு தெரியல. ஆமா புரியுதுங்க. ஆமா ஆமாங்க. ஓடிடி கண்டிப்பா இன்னைக்கு அது ஒரு பெரிய முன்னேற்றத்தில் போயிட்டு இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி தேட்டருக்கு வர ஜனங்கள் வந்துகிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு எத்தனை இன்னும் எவ்வளவு டெக்னாலஜிகள் எவ்வளவு விஷயமா நம்ம படங்கள் வந்தாலும் கூட தேட்டருக்கு பாத்தீங்கன்னா உள்ள திருவிழா மாதிரி இருக்குது. நேற்று நைட்ல எல்லா தேட்டருக்கு போய் இன்னைக்கு நிறைய தேட்டருக்கு போயிட்டு இருக்கு. திருவிழா மாதிரி இருக்குது. தேட்டருக்கான ரெஸ்பான்ஸ் என்னைக்குமே கிடையாது. நல்ல விஷயம். பட் எனக்கு போறதுக்கான வாய்ப்பு படங்கள் வேலை நிறைய இருக்குன்னு. அதான் எனக்கு வேலை நிறைய இருக்கு இல்லைங்களா. எனக்கு வேலை இப்போ நான் வெளில போய் கூப்பிட வரைக்கும் நீங்க உங்களுக்கு ஒர்க் இருக்கு. அந்த மாதிரி அங்கிட்ட ஒரு அண்ணன் கரெக்டாக பண்ணி போயிட்டு இருக்காங்க. சூப்பராக போட்டுருக்காங்க. நல்லபடியாக போட்டு எனக்கு வேலை நிறையா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. கடவுள் புண்ணியத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மக்களுக்கு பிடிச்சாலே அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அப்படிதான் அம்மன்ற இன்னைக்கு ஒரு ஹோட்டல் இன்னைக்கு எத்தனை பிரான்ச் இருக்குன்றா நான் போயிட்டு எத்தனை பிரான்ச் வேணும் வச்சா மட்டும் ஓடிடுறாங்க. மக்களோட ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் வரும்.
எப்படி மக்கள் ரெஸ்பான்ஸ் இருந்தால் ஒரு 2 நாள் ஓட வேண்டிய படம் 50 நாள் ஓடுதோ, அதே மாதிரி ஒரு உணவகமாக இருந்தால் மக்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ் இருந்தால் மட்டும்தான், மக்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் அது இன்னும் கூடுதலாக உணவகங்கள் போயிட்டு இருக்கு. எனக்கு அப்படித்தான் இன்னைக்கு நிறைய உணவுகள் இருக்குன்னு அது காரணம் மக்களுடைய சப்போர்ட் தான். இப்போ கதை கேட்குறீங்களா? கதை கேட்டு தான் கொடுக்குறீங்களா? இல்லை வந்து ஒரு முக்கியமான டைரக்டர் கதை சொல்லும்போது அதை இல்லை கதை கேட்குறோம். கதை கேட்குறீங்க. இயக்குநர்கள் யாராக இருந்தாலும் கதை சொல்கிறாங்க, நம்மளும் கேட்குறோம். நடிக்கிறீங்க. சரிங்க.